நாளுக்கு நாள் திமுகவினருடைய குற்ற சம்பவங்கள் அப்படின்றது அரங்கேறிட்டு இருக்கு. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா சிவகங்கையில் மானாமதுரையில் பட்டியலின கிராமத்து மக்கள்கிட்ட ஒரு போதை கும்பல் போய் கொலவெறி தாக்குதலை நடத்தியிருக்காங்க. திமுகவினுடைய நிர்வாகி அவருடைய வளர்ப்பு மகனே நேரடியாக அந்த குற்ற சம்பவத்தில் அவரோட கைவண்ணம் இருக்கதா நமக்கு தகவல் வந்துருக்கு. அதற்கு பின்னாடி யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எல்லா குற்ற செயல்களுக்கு பின்னாடியும் 99% திமுக நிர்வாகிகளோட பெயர் தான் அடிப்படுது. மக்கள் என்ன பேசுகிறாங்கன்னா கொரோனா காலத்திலே எந்த வருமானமும் இல்லாமல் விலைவாசி உயர்வு ஏற்றாமல் எடப்பாடியோட ஆட்சி சிறப்பாக இருந்துச்சு. வழக்கு பதிஞ்சா நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும், ஏன்பா நான் இப்படி சொல்கிறேன் நீ இப்படி சொல்கிறேன்னு ஒரு பிரச்சனை வரும். இது போல பிரச்சனைகளை இவங்க காவல்துறை கொடுக்குறாங்க. ஒருவேளை இவங்களே இது மறைமுகமாக இவங்களே கஞ்சாவை விற்க வைக்கிறாங்களான்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. யூத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் KSM கார்த்திகேயன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலம். நாளுக்கு நாள் திமுகவினருடைய குற்ற சம்பவங்கள் அப்படின்றது அரங்கேறிட்டு இருக்கு. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா சிவகங்கையில் மானாமதுரையில் பட்டியலின கிராமத்து மக்கள்கிட்ட ஒரு போதை கும்பல் போய் கொலவெறி தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் திமுக ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்றத உதாரணமாக கூட நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்று, இந்த 5.5 ஆண்டுகளில் எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கு. இப்போ கடந்த ஒரு 1.5 வாரமாக இந்த சம்பவங்கள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது நீங்கள் மானாமதுரை சொன்னீங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்குநேரில் நடந்த கொலை சம்பவம், போதை ஆசாமிகள். அதில் திமுகவினுடைய நிர்வாகி அவருடைய வளர்ப்பு மகனே நேரடியாக அந்த குற்ற சம்பவத்தில் அவரோட கைவண்ணம் இருக்கதா நமக்கு தகவல் வந்திருக்கு. அதாவது குற்றங்கள் எல்லா ஆட்சியிலையும் நடக்கும். நம்ம இந்த ஆட்சியில் மட்டும்தான் நடக்கும், அந்த ஆட்சியில் மட்டும்தான் நடக்கும் நம்ம சொல்ல முடியாது. குற்றங்கள் பார்த்திங்கன்னா எல்லா ஆட்சியிலையுமே குற்றங்கள் நடக்கும். அதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் எடுப்பாங்க. அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் இந்த ஆட்சியில் என்ன ஒரு விசித்திரமான ஒரு விஷயம்னா, இந்த கடந்த ஒரு 3-4 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா போதைப் பொருட்கள் மூலயமா நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டு. அதாவது போதைப் பொருட்கள் மூலயமா நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்கள், அதன் பின்னால் ஒரு சாதிய தூண்டுதல். அதாவது தமிழகம் மற்ற மாநிலங்கள்லேருந்து ஏன் நம்ம முன்னேறிய மாநிலம் அப்படின்னு சொல்கிறோன்னா, இங்கே சாதியின் பெயரால் நடக்கக்கூடிய கொலைகளோ இதை போல் போதை வஸ்துக்களுடைய பயன்பாடுகளோ தமிழ்நாட்டில் மிகவும் குறைவாக இருந்துச்சு. நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. மற்ற மாநிலங்களை, இந்தியாவில் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் குறைவாக இருந்துச்சு. ஆனால் இந்த 4 வருடங்களாக இந்த சாதியின் பேரால் நடக்கக்கூடிய கொலைகள், கள்ளச்சாராய மரணங்கள், பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்கள், போதை போட்டுட்டு போய் ஒருத்தனை வெட்டுறது, சாதியின் பேரை சொல்லி வெட்டுறது, இது போல சம்பவங்கள் நடக்குது. அதற்கு பின்னாடி யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எல்லா குற்ற செயல்களுக்கு பின்னாடியும் 99% திமுக நிர்வாகிகளோட பெயர் தான் அடிப்படுது. ஒருத்தர் போதைப் பொருள் விஷயத்தில் பெரிய லெவலில் மாற்றாருன்னு பார்த்தாச்சுன்னா அவர் யாருன்னு பார்த்தா திமுக முதல்வர் கூட ஃபோட்டோ எடுத்தவர், அவர் நிர்வாகத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ இந்த நாங்குநேரி மேட்டரில் ஒன்றிய செயலாளர் அவருடைய மகன் அவருடைய பேர் அடிப்படுது. நேற்று பார்த்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட்டில் ஒரு விமான பணிப்பெண்ணிடம் தகராறு செஞ்சு ஒருத்தர் மாட்டியிருக்காரு, அவர் மேலே போஸ்கோல். அது யாருன்னு பார்த்தா திமுக. தொடர்ந்து திமுகவில் இருக்கக்கூடியவர், இல்லை திமுக நிர்வாகிகள், இல்லை திமுக சார்ந்தவர்களுடைய. இதற்கு முன்பு அதிமுக ஆட்சியில் இருக்கும் போதும் அதிமுகவினர், அதிமுகவை சேர்ந்த உறுப்பினர்கள் இந்த மாதிரியான சம்பவத்தில் ஈடுபட்டது உண்டுதானே. அப்புறம் ஏன் திமுகவை மட்டுமே நீங்க? நம்ம அதான் சொல்றோம், இந்த ஒரு வாரத்துல இவங்க 4 பேரை சொல்றோம்ல. இப்போ நான் அதான் முதல்ல உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னால், அப்படி நடக்கவே இல்லை தமிழ்நாட்டில், அப்படி எந்த ஒரு விஷயம் நம்ம நடக்கலைன்னா சொல்லி இந்த ஒரு வார காலத்திலே 4 திமுகவினருடைய பேர் அடிப்படுது. என்னொன்று பார்த்தீங்கன்னா, காவல்துறைக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. இங்கே இன்றைக்கி அதாவது ஒரு முதலமைச்சரோ ஒரு அமைச்சரோ போய் என்ன சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்களை நாங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம். எங்கேயாவது போதை வஸ்துகள் விற்கப்பட்டால் அதை நாங்கள் குண்டாஸில் போடுவோம், அவங்க மேலே இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னால் பரவாயில்ல. நீங்கள் என்ன சொல்லிடுறீங்கன்னா, இல்லவே இல்லைன்னு ஒரு பேட்டி கொடுத்துறீங்க. தமிழ்நாட்டில் 0 கஞ்சான்னு சொல்லி பேட்டி கொடுக்குறீங்க. அப்போ நீங்கள் 0 கஞ்சான்னு பேட்டி கொடுக்கும்போது ஒரு காவல்துறை அதிகாரி மறுநாளே போய் ஒரு இடத்துல 1/2 டன் கஞ்சா பிடிக்கிறாரு. அப்போ அவருக்கு ஒரு சிக்கல் இருக்குது. நேற்று அமைச்சர் 0 கஞ்சான்னு சொல்லியிருக்காரு, இவர் 1/2 டன் கஞ்சா பிடிச்சிருக்காரு. அப்படின்னுமோ அந்த செய்திகள் வரும்போது காவல்துறைக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஒரு பெரிய முரண்பாடு வருது. ஒன்று, அவங்க அப்போ மூடி மறைக்க வேண்டிய இடத்துல தள்ளப்படுறாங்க, இல்லைனா அந்த குற்றச்சம்பவம் நடக்காத மாதிரி ஏதாவது கைவிட்டு வாங்கிட்டு அவங்களை விட வேண்டிய இடத்துல தள்ளப்படுறாங்க. அப்போ ஒரு அரசாங்கம் எந்த மாதிரி நிலைப்பாடு எடுக்கணும்? குற்றம் நடந்ததோ முதல்ல அவங்க ஒத்துக்கணும். ஆமாம், இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதுங்க, நாங்கள் இரும்பு கடம் கொண்டு நடவடிக்கை எடுப்போம், இதை கட்டுப்படுத்துறதுக்கான முயற்சிகள் எடுப்போம், நாங்கள் தமிழ்நாட்டை போதை வஸ்துக்கு அடிமையாகிற ஒரு மாநிலமாக மாற்ற மாட்டோம்னு யார் சொல்லணும்? சொல்ல வேண்டிய இடத்துல இருக்க அமைச்சர்களோ முதலமைச்சரோ சொல்ல மாட்டாங்க. அதை விட்டுட்டு தமிழ்நாட்டில் 0 கஞ்சா இருக்குன்னு சொல்லி ஒரு பொய்யை கலப்புறாங்க.
பரப்புறாங்க. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் இவங்க பொய் சொல்லும்போது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவல்துறைக்கு அங்கே ஒரு பெரிய சிக்கல் ஏற்படுது. ஒரு அமைச்சர் இப்படி ஒரு பேட்டி கொடுத்துட்டாரு, அப்புறம் நீங்கள் அது அந்த ஒரு சம்பவத்து மேலே நீங்கள் எப்படி நடவடிக்கை எடுப்பீங்க? இல்லை கஞ்சா இருக்குன்னு எப்படி போய் அவன் முதல்ல பிடிப்பான்? வழக்கு பதிஞ்சா நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும், ஏன்பா நான் இப்படி சொல்கிறேன் நீ இப்படி சொல்கிறேன்னு ஒரு பிரச்சனை வரும். இது போல பிரச்சனைகளே இவங்க காவல்துறை கொடுக்குறாங்க. ஒருவேளை இவங்களே இது மறைமுகமாக இவங்களே கஞ்சாவை விற்க வைக்கிறாங்களான்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்படி வந்து பல சட்ட சிக்கல்கள் வந்து இதில் இருக்குது. என்ன ஒன்று, சாதியின் பேரால் இப்போ இன்றைக்கி நாங்குநேரி மாவட்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து காவல்துறையினுடைய ஐஎஸ் என்ன பண்ணுறாங்கன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா ஒரு 6 பேர் 7 பேர் போதையை போட்டுட்டு போய் ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்க இளைஞர்களை வந்து கண்ணை மூடிட்டு வெட்டுறாங்க. அதுவும் ஒரு வெட்டிட்டு அந்த இடத்துல ஒரு சாதி தலைவருடைய பேரை சொல்லிட்டு போகிறாங்க. அப்படின்னும் போது அங்கே இருக்க காவல்துறையினர் ஒரு ஐஎஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, எப்படி வந்து இதை அனுமதிக்கிறாங்க, இல்லை அவர்கள் மேலே எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அந்த அவங்க கட்சிக்காரங்க தலையிட்டு இருக்காங்கன்னும் போது அந்த நடவடிக்கையில் வந்து ஒரு மேம்போக்கான நடவடிக்கை தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு ஆணித்தனமாக நல்ல ஒரு நடவடிக்கையோ உடனடியாக ஒரு குண்டாஸ் போடுறதோ ஒரு அவங்க கையை அந்த மாதிரி எந்த விதமே கிடையாது. ஏன் திமுகவினரை மறைக்க பார்க்கங்களா? திமுகவை சேர்ந்தவர்கள் குற்ற செயல்களில் திமுகவில் இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் செய்யும் குற்றத்தை அந்த கட்சி மறைக்க பார்க்குது. மற்ற யாரையும் காப்பாத்துறாங்கன்னு நம்ம சொல்ல மாட்டோம். திமுக கட்சி அவங்க ஏன்னா கட்சி பேர் கெட்டு பேருன்றதுக்காக இப்போ நாங்குநேரி சம்பவத்தில் கூட என்ன பண்றாங்கன்னா அப்பாவு வந்து பதில் என்ன சொல்றாரு, அப்படி ஒரு சம்பவமே நடக்கல, அப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி இது வந்து அமைதி பூங்காவா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு பேசுறாரு. ஒரு சபாநாயகர் இப்போ ஒரு 6 பேர் வந்து இன்னைக்கு 2 பேர் உயிர் போயிருக்கு, இத்தனை சம்பவம் நடந்திருக்கு, இன்னைக்கு அந்த இடத்துல போய் ஒரு முதலமைச்சர் போய் பார்க்கல, ஒரு அமைச்சர் பெருமக்கள் போய் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லலை, இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் அதை எப்படி மறைச்சு கொண்டு போக பார்க்கறாங்க, அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஊடகங்களும் அதுக்கேற்ற மாதிரி அந்த சம்பவத்தை பற்றி இன்னைக்கு எடுத்து பேச மாட்டேது. இன்னைக்கு ஊடகங்கள் அதை பேசணும்ல. இன்னைக்கு எங்க இந்த ஜென்ரேஷன்லையும் ஜாதியின் பேரால் கொலை நடக்குது, எந்த ஜாதியின் பேரால் யார் கொலை செய்தாலும் அது தவறு தான். அப்போ ஜாதியின் பேரால் கொலை நடக்குதுன்னா அதை தட்டி கேட்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு யார் இருக்கா? ஊடகம் இருக்கு. அந்த ஊடகம் அதை செய்யுதா? எந்த இரவு நேரத்தில் நடக்கிற விவாத நிகழ்ச்சியிலையாவது நாங்குநேரி சம்பவத்தை பற்றி எந்த விவாதமாக யாராவது எடுத்திருக்காங்களா? திமுகவுக்கு எதிராக ஒரு பிரச்சனைன்னு வந்தா ஊடகங்களும் அதை மூடி மறைக்க தான் பார்க்குறாங்க. எடுத்து பேச ஊடகங்கள் மூடி மறைக்குதுன்றதை விட அந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய திருமாவளவன், அதாவது விடுதலை சிறுத்தை கூட்டணி கட்சிகளை விட நான் என்ன சொல்றேமா, கூட்டணி கட்சிகளை விட ஊடகத்துக்கு ஒரு பெரிய தர்மம் இருக்கு. கூட்டணி கட்சிகள் அதுக்கான பலனை வந்து சட்டமன்ற தேர்தலில் அவங்களுக்கு மக்கள் அவங்களே பெரிய அளவு கூட்டணி கட்சிகள்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளு, அந்த ஆளுமை மிக்க ஆளுகளை பேச அதற்கான ஊடகங்கள் எப்படி பேசுறாங்க? அதற்கான தண்டனையை மக்கள் கொடுத்துருவாங்கல்ல. இப்ப அவங்களுக்கு மக்கள் கொடுத்துருப்பாங்க, ஊடகத்துக்கு யார் கொடுப்பா? நான் என்ன சொல்றேன்னா, ஊடகன்றது தமிழ்நாட்டுடைய ஒரு 4வது தூணா நம்ம ஏன் வந்து நம்ம மதிக்கிறோம். அப்போ மக்கள் பிரச்சனையை பேசுவீங்க, அரசாங்கம் பேச மறுக்கிறத, அதிகாரி பேசுற மறுக்கிறத, அரசியல்வாதி பேச மறுக்கிற அடிப்படை மக்களுடைய பிரச்சனையை ஊடகம் பேசும். ஊடகம்ன்றது மக்கள் குரலா நிற்கும். இன்னைக்கு நம்ம பேசுறோம்ல இந்த ஊடகத்துல, இதை பேச வேண்டிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா யாரும் பேச மாட்டாங்களே. இன்னைக்கு நாங்குநேரில் இப்படி சம்பவம் நடந்திருக்கு, கொலை குற்றம் நடந்திருக்கு, அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கணும், திமுகவினுடைய கட்சிக்காரர் மகன் சம்பந்தப்பட்டிருக்காரு, திமுக ஆட்சியில் இப்படி தொடர்ந்து திமுகவினர் மேல் தொடர்ந்து பழிகள் வந்துகிட்டு இருக்குது. இப்போ நீங்க திராவிட மாடல் ஆட்சி அப்போ நம்ம சொல்றோம்ல, இந்த விமர்சனம் ஊடகங்களும் விலை போயிடுச்சா சார்? நிச்சயமா விலை போயிட்டாங்க. இப்போ நீங்க சொல்றீங்க, இப்போ விசிகாவினுடைய தலைவர் போய் பேசியிருக்கணும், அந்த இடத்துல மதிமுகவினுடைய தலைவர் போய் பேசியிருக்கணும், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர், இதுக்கு எல்லாருமே வந்து ஒரு கண்டன அறிக்கையாவது கொடுத்துருக்கணும்ல. அவங்க அதை பத்தி பேசவே மாட்டாங்களே. அதாவது எதை எடுத்தாலும் பாஜக உள்ள வந்துடும், பாஜக உள்ள வந்துடும், அதிமுகவினுடைய, அதாவது அதிமுகவில் நடக்கக்கூடிய குறைகள், அதிமுக கட்சியை விட்டு ஒருத்தர் விலகிட்டா அதை பற்றி பேசுறதும், விஜய்க்கு ஒரு தொடர்பு இருந்தால் அதை பற்றி பேசுறதுலையும் கவனமாக இருக்காங்களே. அதாவது தமிழக மக்களுக்கு எது தேவையோ, இன்னைக்கு விஜயும் திரிஷாவும் ஒரு கல்யாணத்துக்கு போனால் அது ஓடுது 1/2 மணி நேரம் ட்ரோல் நியூஸா. ஆனால் நாங்குநேரில் வந்து 6 பேர் போய் வெட்டியிருக்கான். எதை பற்றி பேசணுமோ அதை பற்றி இந்த ஊடகங்கள் பேச மறுக்குதுல்ல. அப்போ குறை எல்லாருக்கிட்டையும் இருக்குது. இப்போ இந்த அதான் சொல்கிறேன், இவங்களுக்குலாம் வந்து தண்டனை மக்கள் கொடுப்பாங்க. இந்த விசிகா கட்சிக்கு, கம்யூனிஸ்ட்டுக்கு பேச மறுக்கிற எல்லாருக்கும் தண்டனை என்ன பண்ணுவாங்க? அந்த பகுதியிலேயே எங்கேயோ போய் நிற்கும் போது மக்கள் பிரச்சனையை பேசாத எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்களுக்கான தண்டனையை மக்கள் கொடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஊடகம் பேச மறுக்கிறது தான் நமக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம ஊடகத்தை நம்புகிறோம், ஊடக விவாதங்கள் நம்ம எதுக்கு பார்க்குறோம்? அப்போ மக்கள் கருத்தை போய் பேசுவாங்க, நடக்கிற பிரச்சனையை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க. அப்போ கட்சிகளுக்கு, அந்த கட்சி தலைவர்களுக்கு ஒரு பயம் வரும். இன்னைக்கு பத்திரிகையாளர்ன்ற பேரில் திமுக காரனோட மோசமாக போய் உட்காந்துக்கிட்டு திமுகவுக்கு சொம்படிக்கிற வேலையை தான் நீங்கள் முக்கால்வாசி பேர் பத்திரிகையாளர்ன்ற வேலையிலேயே செய்கிறாங்க. அதுக்கு அவங்க டேரெக்டாக திமுக காரங்கிட்டே போய் செய்யலாம்ல, அது பண்ணிட்டு போகலாம்ல. அதை பற்றி பிரச்சனை கிடையாது. நமக்கு திமுக காரங்க பேசுனா அவங்க கட்சிக்காக பேசுகிறாங்கன்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அப்படி பேச மாட்டாங்க. பத்திரிகையாளர்ன்ற பேரில் இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க? அப்போ செய்யக்கூடிய தவறுகளை எடுத்து கூற வேண்டிய இடத்துல இருக்க யாருமே அவங்க வந்து இன்னைக்கு திமுக செய்கிற தவறுகளை எடுத்து கூறுறதில்ல. ஒன்று கைவிட்டு வாங்கிடுறாங்க, இல்லை அதுக்காக எம்பி சீட்டோ எம்எல்ஏ சீட்டோ ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கான விஷயங்கள் நடக்கும்போது அவங்க யாருமே வந்து, நான் இப்பவும் சொல்கிறேன், எந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, நாளைக்கு ஏடிஎம்கேவே ஆட்சிக்கு வருது, யார் அதிகாரத்தில் இருந்தாலும் அதிகார மையத்தில் யார் தப்பு பண்ணாலும் அந்த தப்பை நம்ம தவறுன்னு சொல்லி சுட்டி காட்டணும்.
அப்பந்தான் வந்து அந்த அது வந்து அவங்களுக்கு தெரிய வரும். இன்னைக்கு மேல் மட்டத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு வந்து முதல்வர் ஸ்டாலினுக்கு வந்து இப்படி ஒரு சம்பவம் நடக்குதா, ஏன்னா இப்போ இன்னைக்கு அப்பாவு தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அமைச்சர் சபாநாயகராக இருக்கார், அவரே மூடி மறைக்கிறாருன்னா இப்போ இது எப்படி மேலிடத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும்? அப்போ எடுத்து கூற வேண்டிய அப்பாவு போன்றவங்க ஏன் மூடி மறைக்கிறீங்க? ஆமாங்க சம்பவம் நடந்திருக்கு, இனிமே நடக்காம நாங்கள் வந்து தடுக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறோம், நாங்கள் இனிமே வந்து இது போல ஒரு சம்பவம் நடக்காம பார்த்துக்கிறோம், காவல்துறை முழு பொறுப்பு எடுத்துக்கணும். அப்படி அந்த பொறுப்பை எடுத்துக்காமல் அந்த சம்பவத்தையே மூடி மறைக்கிற வேலைகள் நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி நாங்க உங்களை நம்புறதுன்றதா நம்ம அவங்க கிட்ட வைக்கிற கேள்வியா இருக்கு. கண்டிப்பா சார், நீங்க இவ்வளவு விடயங்களை சொல்றீங்க. இப்போ திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளா இருக்கட்டும், பெரிய பெரிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களா இருக்கட்டும், இவர்கள்லாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பேச மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ முதல்வரா இருக்கக்கூடியவரும் துணை முதல்வரா இருக்கக்கூடியவர்களுடைய காதுக்கே போகல அப்படின்ற ஒரு விஷயங்களும் வருது. அதாவது ஏன்னா இவங்க இப்ப வரைக்கும் எந்த ஒரு கண்டன அறிக்கையோ எந்த ஒரு கார்டுமே அவங்களுடைய ப்ரொஃபைல்ல கூட அவங்க போடாம இருக்காங்க. அப்ப அவர்களுடைய காதுக்கு போகாம திமுக இருக்கக்கூடிய கீழ்மட்டத்துல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மறைக்கிறார்களா? அதுதான் நான் சொல்றேன் உங்களுக்கு. அந்த மாவட்டத்துடைய பிரதிநிதியா அப்பாவும் இருக்காரு, அவரே வந்து அதை பத்தி பேசலையே. ஆமாங்க இப்படி நடந்து போச்சு, அது துக்ககரமான விஷயம், இப்படி நடந்திருக்க கூடாது, இது தவறு, இனி நடக்காம இருக்கிறதுக்கான முயற்சியை நாங்க எடுக்கிறோம். முதல்வர் அவர்களை குற்றம் சொல்ல முடியாது. இல்ல அவங்க அதை தானே அவங்களுக்கு அசைன்மெண்டா கொடுக்குறாங்க. நீங்க இப்படி ஒரு விஷயம் நடந்தா அதை மூடி மறைக்கணும். ஏன்னா அவங்க பேர் யாரோட பேர் வருது? திமுக ஒன்றிய செயலாளர் ஒருத்தரோட பேர் அடிப்படை. அப்போ அதை மூடி மறைக்கிறதுக்கான வேலையை அவங்க செய்யறாங்க. அப்போ திமுக கட்சிக்காரங்களை காப்பாற்றுறதுக்கான முயற்சி இருக்கே தவிர்த்து அப்பாவி மக்கள் உயிரிழந்திருக்காங்க, அதுக்கான நியாயம் கிடைக்கல. இப்போ காவல்துறை அந்த இடத்துல அவங்களோட வேலையை ஒழுங்காக செய்யலை. இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் அவங்களோட வேலையை செய்யலை, ஆளுங்கட்சி அரசியல்வாதிகள் செய்யலை. அப்படி இவ்வளோ விஷயங்கள் அங்கே தடைப்படும் போது ஒரு விஷயத்தை நீங்கள் மூடி மறைக்கிறதுக்கான முயற்சியை மேற்கொள்ளும் போது எப்படி அங்கேருந்து உண்மை வெளியே வரும்னு கேட்குறேன். இப்போ நம்ம குற்றம் நடந்திருக்குன்னு நம்ம பேசுகிறோம், ஆளுங்கட்சி உறுப்பினர் மேலே தவறு இருக்குன்னு பேசுகிறோம், குறைஞ்சபட்சம் அந்த மெம்பர் கட்சியிலேருந்து ஒரு அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து நீக்கி இருக்கணுமா இல்லையா? ஏன்னா நான் போனது 2 உயிர் பேருக்கு 4 பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அப்போ அந்த மெம்பரை வந்து அடிப்படை உறுப்பினர் தான். அப்படி எந்த ஒரு விஷயமே நடக்கவே இல்லையே. இவங்க சொந்த கட்சிக்காரர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சியை மட்டும்தான் எடுக்கிறாங்களே தவிர்த்து இப்படி ஒரு குற்ற சம்பவம் நடந்திருக்கு. இன்னொன்று அந்த குற்ற சம்பவம் நடந்ததுக்கான பேஸ் காரணம் என்னன்னு பாருங்க, கஞ்சா போதை. அது இன்னைக்கு யாரோட ஆட்சி நடக்குது? அந்த கஞ்சா போதையினால ஏற்கனவே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கான ஒரு பெரிய பிரச்சனையா இன்னைக்கு அந்த கஞ்சா போதை இருக்குது. இன்னைக்கு வியாபாரிகளுக்கு வந்து நிம்மதியா வியாபாரம் பண்ண முடியாம இருக்கிறது கஞ்சா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அமைச்சர்கள் அதுதான் சொல்றேன். அதுதான் பிரச்சனை, அதுதான் காவல்துறைக்கு பிரச்சனை. நீங்க காவல்துறை ஃப்ரீ ஹேண்ட்ஸா விட்டு எங்கேயும் கஞ்சா விற்க விடாதீங்க, கஞ்சா வித்தா பிடிச்சி குண்டாசுல போடுங்க, அவங்களை கைது செய்யுங்கன்னு சொல்றது வேற. தமிழ்நாட்டிலே கஞ்சாவே இல்லைன்னு சொல்லி அமைச்சர் சொல்லும் போது காவல்துறை வந்து என்ன மாதிரி நடவடிக்கையை எடுப்பாங்கன்னு நான் கேட்கிறேன். நீங்களே வந்து நீங்களே சொல்லிடுறீங்க கஞ்சா வித்தா பிடிக்காதுன்றது தானே அமைச்சர் சொல்ற அசைன்மெண்டா இருக்குது. அமைச்சர் 0 கஞ்சா இருக்குன்னு சொல்றாரு, நம்ம கஞ்சா போதையில போய் நேற்று 6 பேர் வெட்டிட்டாங்கன்னு நம்ம சொல்றோம். கஞ்சா வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே கஞ்சா செடி விற்கிதுன்னு சொல்றோம், வளருதுன்னு சொல்றோம். இன்னொரு இடத்துல 200 கிலோ 300 கிலோ கஞ்சா பிடிச்சதா செய்தி ஊடகங்களில் ஒரு சில இடத்துல செய்தி வருது. அப்போ 0 கஞ்சான்னு அமைச்சர் சொல்றாருன்னா காவல்துறைக்கு என்ன மாதிரி செய்தி அவர் சொல்ல பார்க்குறாரு? நீங்க கஞ்சா தமிழ்நாட்டில் வித்தாலும் நீங்க பிடிக்கக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்களா? அவர் அமைச்சர் என்ன சொல்லணும்? அப்படி நடந்தா காவல்துறை வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்கும், இப்படி ஒரு சம்பவம் நடக்க விடாம நாங்க பார்த்துப்போம், எங்க இருந்து கஞ்சா வந்தாலும் நாங்க வந்து அதை வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நாங்க வந்து அதை விற்க விட மாட்டோம், நாங்க தமிழர்களுடைய இளைஞர்களுடைய வாழ்வு எங்களுக்கு ரொம்ப முக்கியம், கஞ்சான்ற ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் ஏற்கனவே இல்லாம கலாச்சாரம் இல்லாம இருந்துச்சு அப்படி. ஆனா இன்னைக்கு தெரு விற்குதே, நீங்க அதுக்கு என்ன சொல்றீங்க? நீங்க வந்து சொல்லுங்க பிடிச்சி கொடுங்கன்னா அவன் கஞ்சா போயில பொண்ணு எவனை போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுப்போம், அவன் நாளைக்கு வெளியே இருந்து இன்னொருத்தன் வந்து வெட்டுறான். இதை நான் சொல்லலை, இன்னைக்கு இதில் ஊடகத்தில் பேசக்கூடிய சில பத்திரிகையாளர்களே வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. கஞ்சா விற்கிறவனு பிடிக்க வேண்டியது காவல்துறையோட கடமை, கஞ்சா போதையில போய் வெட்டுறான்றது உண்மை. இன்னைக்கு 4 குற்ற சம்பவம் நடந்திருக்கு, ஆனா இன்னைக்கு அமைச்சர் கஞ்சா இல்லைன்னு சொல்றாருன்னா அப்ப யாரை காப்பாற்ற பார்க்கறாரு, யாரை மூடி மறைக்க பார்க்கறாரு? இவர்கள் ஆட்சியில் நடக்கக்கூடிய அதான் சொல்லல, மக்கள் விரோத அரசா திமுக தொடர்ந்து தமிழ்நாட்டில் 4.5 வருஷமா சிறப்பான ஆட்சியை முடிச்சாங்க. ஆட்சி முடிகிற காலத்தை தான் மேல எந்த குற்றமும் இல்லை, நாங்க ஒரு நல்லாட்சியை கொடுத்துருக்கோம் எப்படி டெய்லி ஒரு விளம்பரத்தை போட்டு மக்களுடன் ஸ்டாலின் அந்த ஸ்டாலின் இந்த ஸ்டாலின் விளம்பரம் நடத்துறாரு. அந்த விளம்பரங்களை போட்டு மக்களை ஏமாத்துறாங்க. இப்படி பல விளம்பரங்களை போட்டு மக்களை ஏமாத்துறாங்க, மக்கள் ஏமாறுறாங்க, அதனாலதானே ஆட்சியாளர்கள் ஏமாத்துறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் நம்ம அதெல்லாம் சொல்றோம். அதுதான் நம்ம 2026 தேர்தல் முடிவு நமக்கு சொல்லிடும். நான் சொல்றேன், நீங்க என்ன ஏமாத்தினாலும் சரி, இப்ப அந்த நாங்குநேரி பகுதியில் போய் திமுக நின்று ஓட்டு கேட்க முடியுமா? நீங்க 2 உயிர். ஒருவேளை 2026 சட்டமன்ற தேர்தல்ல திமுக வெற்றி பெற்றா உங்களுடைய முடிவு இப்ப நீங்க சொல்லக்கூடிய ஸ்டாண்ட் என்னவா இருக்கும் சார்? இல்ல, வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இல்ல. முதல் விஷயம் வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்ப கூட்டணி உடன்பாட்டுல கூட ஸ்டாலின் சொன்னாரு, நான் காங்கிரஸ் முடிச்சிட்டேன்,
இப்படி அதாவது வந்து அவங்களோட ஸ்டாண்டு கூட்டணி கட்சியில் இருக்க யாரையுமே அவங்க வாழ விட போகிறதால. இன்னொன்று இவங்களோட சீட் ஷேரிங்லேயே நிறையா பிரச்சனை இருக்குது. எப்படி கீழே ஜெல்லாகி வேலை செய்ய போகிறான்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று திமுக ஆட்சியில் இருக்கவங்களுக்கு இன்றைக்கி வந்து தன்னை அறியாமல் வந்திருக்க பயம்தான் இன்றைக்கி 5000 ரூபா போட்டிருக்குது, இன்றைக்கி ஊனமுற்றவர்களுக்கு பணம் போடுறது. இந்த அறிவிப்பெல்லாம் நீங்கள் ஆட்சிக்கு வந்த அன்னைக்கு செஞ்சுருந்தீங்கன்னா நீங்கள் மக்கள் மேலே உங்களுக்கு வந்து உண்மையான அக்கறை இருக்குன்னு எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த எலெக்ஷனில் தோத்துருவீங்கன்ற பயம்தான் யார் வந்தாலும் கூட்டணியில் சேர்த்துக்கிறது, எல்லாருக்கும் அதிகப்படியான சீட்டை கொடுக்கறது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்மளால் திரும்ப ஆட்சிக்கு வர முடியாமல் போயிருமோ அப்படின்ற ஒரு பயம்தான் இன்றைக்கி வந்து அந்த வண்டியில் ஏற்றுறதுக்கான லக்கேஜுக்கு மீறின லக்கேஜாக அது போய்கிட்டு இருக்கு. அந்த வண்டிக்கு போய் கரை சேருமான்றதே நிச்சயமாக ஒரு பெரிய சந்தேகம் தான். அதையும் மீறி வெற்றி பெற்றாலும் பழையபடி ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டை தான் வந்து திமுக அமைக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரியுதே தவிர்த்து தனிப்பட்ட மெஜாரிட்டியில் வந்து திமுகவில் கவர்மெண்ட் அமைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிச்சயமாக இல்லை. ஏன்னா இப்ப தமிழ்நாட்டுல சட்டவிரோத செயல்கள் வந்து தொடர்ந்து நாளுக்கு நாள் அதிகரித்து தான் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது. இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் மக்களுக்கு தெரியுமா? ஏன்னா மக்கள் தான் 2026ல கரெக்டான ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கணும். மக்களுக்கு புரியுதா இவங்க வந்து அதாவது நம்ம மாற்று நினைச்சு திமுகவினரை கொண்டு வந்தா திமுக செய்யக்கூடிய இந்த குற்ற சம்பவங்கள்லாம் மக்களுக்கு புரியுதா சார், தெரியுதா? இல்ல அதாவது இன்னைக்கு வந்து யூடியூப், ஃபேஸ்புக் போன்ற விஷயங்கள் இல்லைன்னா சுத்தமா தெரிஞ்சிருக்காது. அந்த காலம் மாதிரி மூடி மறைச்சிடலாம். இன்னைக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குமோ அந்த இடத்துல அது பேசு பொருளாகுது. இன்னைக்கு நமக்கே எதனால தெரிய வருது, இப்போ அந்த இடத்துல பேசு பொருளாகுது. அங்கேருந்து தான் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறான். அவன் அதை வந்து உண்மையா இல்லையான்றதை பார்க்குறான். ஏன் இத்தனை நாளாக இப்போது ஒன்றுமே இல்லைம்மா, ஆசிரியர்கள் இவ்வளோ நாளாக போராடுறாங்க. நீங்கள் ஆசிரியர்களுக்கு என்ன சொல்கிறீங்க? அவங்க கேட்குற நிதியையோ இல்லைனா வேலை வாய்ப்பை உறுதி பண்ணுறதுக்கு அரசாங்கத்தில் பணம் இல்லைன்னு சொல்கிறீங்க. தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, என்ன சொல்கிறீங்க? அரசாங்கத்தில் பணம் இல்லைன்றீங்க. ஆனால் இன்னைக்கு எலெக்ஷனில் ஜெயிக்கணுன்றதுக்காக வீட்டுக்கு 5000 ரூபா போடுறீங்களே, அப்போ இதுக்கான பணம் மட்டும் உங்கள்கிட்ட எங்கேருந்து வருது? அப்போ மக்கள் இது எல்லாத்தையும் பிரித்து பேசுகிறாங்கல்ல. சரி, ஓகே, எல்லாருக்கும் கொடுக்குறாங்களா? நீங்கள் 1 கோடி பெண்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் 2.5 கோடி பெண்கள் இருக்காங்க. மீதி இருக்க 1.5 கோடி பெண்கள் உங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? அதில் நான் அதை தான் சொல்கிறேன். அதில் வந்து நிறையா சிக்கல்கள் இருக்குது. கொடுக்குறவங்கள எத்தனை பேர் மாற்றுக் கட்சியை சேர்ந்தவங்களா இருக்கலாம். இன்றைக்கி புதுசாக வந்திருக்க விஜய்க்கு போட்டு போடுறவங்களா இருக்கலாம். அவங்க தொடர்ந்து பாரம்பரிய அதிமுக வாக்காளர்களாக இருக்கலாம், பாஜக வாக்காளர், இப்படி வந்து பல கட்சியில் இருக்கலாம். பணம் கொடுத்தவொடனே உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்றதெல்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாது. அதான் சொல்கிறேன். இதெல்லாம் எல்லாமே வந்து நீங்கள் மக்கள்கிட்ட எப்படி இந்த 4.5 வருஷமாக நடந்துறீங்க. இப்போ உங்களால் ஏற்பட்ட துன்பம் என்ன? அதாவது 800 யூனிட் வந்து ஈபிக்கு வந்து 1400 1500 கட்டிட்டு இருந்த இடத்துல 4700 இன்னைக்கு கரண்ட் பில் கட்டுறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து மக்கள் வந்து மாதம் சந்திக்கிற பிரச்சனை. ஸ்டாலின் 5000 ஒரே நாளில் போட்டார். இப்போ அடுத்த மாதம் ஈபி பில் கட்டும்போது ஸ்டாலின் தானே ஞாபகத்துக்கு வருவார். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? டெய்லி பால் வாங்கும்போது ஸ்டாலின் வந்து பால் விலை ஏற்றிட்டாருன்னு மக்களுக்கு தோணாதா? இப்போ பஸ் கட்டின விலையை ஏற்றிருக்காங்க. இப்படி தொடர்ந்து விலைவாசிகள் ஏறிக்கிட்டு இருக்கு. இந்த பாரெல்லாம் யார் மேலே போய் சேரும்? அதாவது எப்போவுமே இல்லாத அளவுக்கு இந்த 3-4 வருடத்தில் போதை கலாச்சாரம் வந்து தமிழகத்தில் அதிகமாக இருக்குது. இது வந்து எல்லா மக்களும் பேசுகிறாங்க. எங்கே போனாலும் ஒரு வேலைக்கு போயிட்டு நம்மளால் நிம்மதியாக வீட்டுக்கு போக முடியல. இன்னைக்கு குக்கிராமம் வரையும் இந்த விஷயம் பரவி இருக்கு. சென்னை சிட்டியில் மட்டும் இல்லை, சிட்டியில் இருக்க பெரிய பெரிய நகரங்களில் மட்டும் கிடையாது. இன்றைக்கி நாங்குநேரி போன்ற எங்கேயோ இருக்க தென்கோடியில் இருக்கிற ஒரு குக்கிராமம் வரைக்கும் இந்த கஞ்சா கலாச்சாரம் பரவி அது போய் கொலையில் முடிகிற அளவுக்கு இருக்குது. இன்றைக்கி பெண்கள் தனியாக தமிழ்நாட்டில் பாதுகாப்பாக வெளியே போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை இல்லை. இவ்வளோ மோசமான ஆட்சி நடக்கும்போது இதற்கு எப்படி இவங்களை எப்படி திரும்ப மக்கள் ஆதரிப்பாங்கன்றது தான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது. இப்போ அதையுமே இதை எப்படி அவங்க ஆதரிப்பாங்க? நான் சொல்றேன், இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு நம்ம சொல்றோம். இந்த பிரச்சனை எல்லாம் மக்களுக்கு தெரியாதா? ஒவ்வொரு முறையும் வந்து திமுகவை பொறுப்புக்கு அமைத்ததற்கு பின்பு மக்கள் வந்து ரொம்பவே யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள்லாம் வந்து சொல்றாங்க. ஏன்டா திமுக ஆட்சியை நம்ம கொண்டு வந்தோம், இருந்தாலும் அடுத்த முறை அதே தப்பதான் மக்கள் பண்றாங்க அப்படின்றப்போ இந்த முறையும் அதாவது 2026லயும் ஒருவேளை மக்கள் வந்து இவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருவாங்களோ அப்படின்ற ஒரு அதாவது பிரச்சனை வந்து இவங்க ஆட்சி அமைச்ச காலத்துல இருந்து ஆரம்பத்துல இருந்தே வந்து ஏடிஎம்கே வலிமையாக இல்லை, பாஜக உள்ளே வந்துருன்ற ஒரு பயத்தை காட்டி தான் இந்த ஆட்சி அமைச்சாங்க. இன்றைக்கி அதை விட மோசமாக இந்த ஆட்சி நடக்குது. கொரோனா காலத்தில் எடப்பாடி அவர்கள் சிறப்பாக ஆட்சி பண்ணாருன்றது அளவுக்கு மக்கள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் என்ன பேசுகிறாங்கன்னா, கொரோனா காலத்திலே வந்து எந்த வருமானமும் இல்லாமல் விலைவாசி உயர்வு ஏற்றாமல் எடப்பாடியோட ஆட்சி சிறப்பாக இருந்துச்சு. இன்றைக்கி இவ்வளோ விலைவாசி ஏற்றி 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இன்றைக்கி 6 லட்சம் கோடிக்கு மேலே கடன் வாங்க போகிறோம். ஆட்சிக்கு வந்து அடுத்த வருஷம் 1.5 லட்சம் கோடி கடன் வாங்குவோன்றதை பட்ஜெட்டில் காட்டுது. இவ்வளோ கடன் வாங்கியுமே வந்து இவங்க யாருக்குமே எதுவுமே பண்ணலையே. அரசு ஊழியர்களுக்கு செய்ய வேண்டிய செய்யலை, தூய்மை பணியாளர்களுக்கு செய்ய வேண்டியவங்களும் செய்யலை, நர்ஸ் வேலை பார்க்குறவங்களுக்கு செய்ய வேண்டிய செய்யலை, வாத்தியார்களுக்கான சம்பள உயர்வு ஏற்றலை. இன்றைக்கி டாக்டர்ஸுக்கு மற்ற மாநிலத்தை விட இன்றைக்கி தமிழ்நாட்டில் தான் டாக்டர்களுடைய சம்பளம் குறைவாக இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இவர்களெல்லாம் வந்து அதாவது முந்தி வந்து இந்த அரசு ஊழியர்கள் வந்து ஓட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய ஃபிக்ஸட் டெபாசிட்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டே உடஞ்சி செதறி போயிருக்கு. இன்னொரு பக்கம் விஜயோட வரவு, இன்னொரு பக்கம் இந்த 5 வருஷம் ஆன்டி இன்கம்சி, இன்னொரு பக்கம் மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவோட சப்போர்ட்டு,
இன்னைக்கு அதிமுக போன்ற கட்சிகள் வந்து நாளைக்கு ஆட்சிக்கு வந்தாங்கன்னா மத்திய அரசுலேருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து பலன்களும் கிடைக்கும். ஏன்னா போன வாட்டியே 11 மருத்துவக் கல்லூரி அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. இவங்களால இந்த பாஜக அரசுகிட்ட பேசி ஒன்று கூட வாங்க முடியல. இப்படி மக்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு நலன் நடக்கணும், தமிழ்நாட்டை சேர்ந்த நலங்கள் நடக்கணும் அப்படின்ற போது எப்படி அதை சார்ந்து தான் வாக்களிப்பாங்களே தவிர்த்து மீண்டும் மீண்டும் இப்போ இவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, மத்திய அரசு ஒன்றுமே செய்யலை, மத்திய அரசு எனக்கு கொடுக்கலன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இதே மத்திய அரசுகிட்ட தான் எடப்பாடி கேட்டு 11 மருத்துவக் கல்லூரி நமக்கு வாங்கி கொடுத்தாரு. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? அப்போ அவர்களால பேசி சாமர்த்தியமா வாங்க முடியுதுன்னா உங்களால ஏன் வாங்க முடியல? கூட்டணிக்குள்ள இருந்தாங்க அப்படின்ற ஒரு காரணமும் இருக்கலாம். இருக்குமா, கண்டிப்பா. அதாவது நான் சொல்றேன்ல, இப்போ நம்ம வெளிப்படையாவே பேசுவோமே, நீங்கள் இந்த 5 வருஷத்துல எங்களுக்கு பாஜக ஒன்றுமே செய்யலை, எங்களுக்கு பாஜக எதுவுமே செய்ய மாட்டேன்னு அப்படி பார்த்தா இன்னும் அடுத்த 3.5 வருட காலம் பாஜக தான் ஆட்சியில் இருக்க போகுது. நீங்கள் திரும்ப வந்து இதை தானே போடுவீங்க, நான் ஏன் உங்களுக்கு ஓட்டு போடணும்? நீங்கள் திரும்ப வந்து இதை தான் நீங்கள் சொல்ல போறீங்கன்னா நான் ஏன் உங்களுக்கு ஓட்டு போடணும்? ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எடப்பாடியார் வந்தவொன்னு என்ன சொல்லியிருக்காரு, கல்வி கடனை வந்து நம்ம தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளும்னு சொல்லியிருக்காரு. தமிழக அரசு சேர்த்து நாங்கள் ரத்து பண்ணுவோம்னு சொல்லி இன்றைக்கி அவரும் அதே 2000 ரூபாய் அவர் தரேன்னு சொல்லியிருக்காரு. 3 சிலிண்டர் மானியம் தரேன்னு சொல்லியிருக்காரு. மக்கள் தனக்கு என்ன நன்மை நடக்குதுன்னு தான் பார்ப்பாங்களே தவிர்த்து, இப்போ எனக்கு தனிப்பட்ட முறையில் இன்றைக்கி 3 சிலிண்டர்னும் போது வருஷத்துக்கு ஒரு 3000 மிச்சமாகுது, கிடைக்கக்கூடிய 2000 பணமும் கிடைக்குது. இப்படி நமக்கு என்ன நல்ல நடக்குது? இப்போ இந்த கல்வி கடன் கட்ட முடியாமல் இந்த கொரோனாக்கு அப்புறம் வேலை கிடைக்காம எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியும். அப்போ கல்வி கடன் ரத்துன்னும் போது ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் எத்தனை அடுத்த தலைமுறையினர் வந்து அந்த அவங்களுக்கு அந்த பாரம் குறையுதில்லை. இன்றைக்கி ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கல்வி கடன் இருக்குது, வேலைக்கு போனோம்னா அந்த கடனை கட்டணுமோ அந்த பாரம் குறையுதில்லை. அந்த ரிலாக்ஸேஷன் அவங்க தராங்களே அதை தான் பார்ப்பாங்களே தவிர்த்துட்டு இவர்கள் கொடுக்கக்கூடிய இவங்க வந்தால் திரும்ப என்ன ஒன்றுன்னா நகை கடன் ரத்து, கல்வி கடன் ரத்து, டாஸ்மார்க்கை மூடுவோன்றதெல்லாம் திமுக கொடுத்த வாக்குறுதி. நாங்கள் நீட்டை ரத்து பண்ணுவாங்க. இவங்க நீங்கள் சொன்ன மாதிரி எதெல்லாம் இவங்க செஞ்சுருக்காங்க. என்ன ஒன்று, இவங்க கொடுத்த இந்த 1000 ரூபா கூட 28 மாதம் கழிச்சு கொடுத்தாங்க. இன்றைக்கி 5000 ரூபா கொடுக்குறாருல, அப்போ நான் இப்படி 28000 போட்டிருக்கணுமே. நான் முதல் 2 வருஷம் கொடுக்கல, நான் அந்த 28000 போடணும்னு போட்டுருக்கல. அப்போ வந்து அரசியலுக்காக பண்ணுறாங்க, ஓட்டு அரசியலுக்காக பண்ணுறாங்க, மீண்டும் ஆட்சிக்கு வரணுன்ற ஆசையில் பண்ணுறாங்கன்றது நிச்சயமாக மக்கள் புரிஞ்சுப்பாங்க. அந்தளவுக்கு புரிஞ்சிக்காத அளவுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து கூமுட்டைகள்லாம் கிடையாது, புரிஞ்சுப்பாங்க, நல்லது ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்கன்றதை நம்ம கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னுமே குறுகிய கால இடைவெளி தான் இருக்கு. அரசியலில் புதிதான மாற்றங்களும் வந்து நாளுக்கு நாள் நிகழ்ந்து வரதையும் நம்மளால பார்க்க முடியுது. அது தொடர்பான அரசியலில் இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.